கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி கூறியுள்ளாருங்க. தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்தியா பல்வேறு இனங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் நிறைந்தது. இந்தியாவின் கலாச்சாரங்கள் இன்றும் உயிர்ப்புடன் இருக்க அதன் கிராமங்களே காரணமாகும். கிராமங்கள் எப்பொழுதும் பல்வேறு தனித்துவமான பழக்க வழக்கங்களுக்கு பெயர் பெற்றதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு கிராமம் ஆச்சரியமளிக்கும் விதமாக மக்கள் செருப்பு அணிவதை தடை செய்துள்ளது. பொதுவாக இந்திய மக்கள் வீட்டை கோவிலாக கருதுகின்றனர். அதனால் தான் வீட்டிற்குள் செல்லும் பொழுது செருப்பை வெளியே கழட்டிவிட்டு செல்கின்றார்கள். ஆனால் இந்த கிராமம் அவர்களின் எல்லைக்குள் முற்றிலுமாக செருப்பு அணிவதை தடை செய்துள்ளது. இது வேறு எங்கும் இல்லங்க, நமது தமிழ்நாட்டில் தான். நம்ம தமிழ்நாட்டின் மதுரையில் உள்ள சிறிய கிராமமான அந்தமானில் தான் இந்த வினோத பழக்கம் உள்ளது. இங்கு காலணிகள் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொதுவாக கிராமத்தின் நுழைவாயிலேயே தங்கள் காலணிகளை கழட்ட வேண்டும். இந்த கிராமத்தில் விவசாயமும் வயல்களில் வேலை செய்வதும் முதன்மையான தொழிலாக இருக்கின்றது. விதிவிலக்காக வயதானவர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த கட்டுப்பாடில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி அனைவரும் வெறும் காலுடன் தான் கிராமத்துக்குள் நடக்க வேண்டும். வெயில் காலங்களில் சிலர் சூடான தரையிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள செருப்புகளை அணிவார்கள். அதே நேரத்தில் குழந்தைகள் காலணிகள் இல்லாமல் பள்ளிக்கு செல்வார்கள். மக்கள் பெரும்பாலும் அவங்களுடைய காலணிகள் மற்றும் செருப்புகளை அவங்களுடைய கையில தாங்க எடுத்து போவாங்களா. கிராமத்தின் தெய்வத்திற்கு மரியாதை மற்றும் அன்பு செலுத்தும் விதமாக இந்த நீண்ட கால பாரம்பரியம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றதாங்க. அறிக்கைகளின்படி முத்தியாலாமா என்ற தெய்வம் தங்கள் சமூகத்தை பாதுகாப்பதாக கிராம மக்கள் நம்புகின்றாங்களா. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் அவர்கள் முத்தியாலாமாவை வணங்கி 3 நாள் திருவிழாவாக கூட கொண்டாடுவாங்களாங்க. தங்கள் தெய்வத்தின் நினைவாக இந்த கிராம மக்கள் காலணிகள் மற்றும் செருப்புகளை அணிவதை தவிர்க்கின்றனர். நாம் வெறும் காலுடன் கோவிலுக்குள் நுழைவது போல அவங்க தன்னுடைய கிராமத்தை புனிதமாக கருதி காலணிகள் இல்லாம தாங்க நடக்கிறாங்க. இது பல ஆண்டுகளாக நடைமுறையில் இன்னும் உள்ளதுங்க. மற்ற கிராமங்களில் இருந்து வருபவர்களும் இந்த கிராமத்திற்கு நுழைந்தவுடன் இந்த பாரம்பரியம் குறித்து தெரிவிக்கப்பட்டு இதனை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகின்றாங்க. இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அவர்களின் வழக்கத்தை மதித்து இந்த பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டுமாங்க. கூடுதலாக கிராமத்தில் செருப்புகளை அணிந்து நடந்தால் குணப்படுத்தாத கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்படுவார்கள் என்று கிராமவாசிகள் பழங்கால நம்பிக்கையை கொண்டுள்ளனர். இந்த காரணத்துக்காகத்தான் அவங்க பொதுவாக பாதணிகளை அணிவதை தவிர்க்கின்றார்கள். இதே போல தமிழ்நாட்டில் மற்றொரு கிராமமும் உள்ளதுங்க. வெள்ளக்கவி கிராமம் கொடைக்கானலின் வனப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமமாகுங்க. இங்க யாரேனும் பாதணி அணிந்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்களாங்க. இங்க 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றார்கள். அவர்களுக்கு சாலைகள் இல்லை. கிராமத்தை அடைய கடினமான மலை ஏறிதான் செல்ல வேண்டுமா. கிராமத்தின் நுழைவாயிலில் மக்கள் வழிபடும் புனிதமான பெரிய மரம் ஒன்று உள்ளதாங்க. அங்கு வசிப்பவர்களின் மத நம்பிக்கையின் காரணமாக மக்கள் செருப்பு அணிவதை தவிர்க்கிறாங்க. கிராம மக்கள் தங்கள் கிராமத்தின் கடவுளின் வீடு என்று நம்புகின்றார்கள். எனவே எவ்வளவு சூடான வானிலையிலும் மக்கள் செருப்பு அணிவதை பார்க்க முடியாதுங்க. இந்த நம்பிக்கைக்கு எதிராக யாராவது சென்றால் அவர்கள் தெய்வ குற்றத்திற்கு ஆளாவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது வயதானவர்கள் மட்டும் செருப்பு அணியலாங்க. வீடுகளுக்கு இடையில் மற்றும் கிராமத்தின் முடிவில் 25க்கும் மேற்பட்ட கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் இந்த கிராமத்தில் ஒரே ஒரு சிறிய தேநீர் மற்றும் மளிகை கடை மட்டுமே உள்ளதாங்க. ஒவ்வொருக்கும் தங்கள் அடிப்படை தேவைகளுக்கு அருகில் உள்ள நகரத்திற்கு செல்ல வேண்டும். இந்த கிராமத்தில் பல கட்டுப்பாடுகள் இருப்பதால் கிராமம் முழுவதும் இரவு 7 மணிக்கு உறங்கி விடுகின்றது. 7 மணிக்கு மேல சத்தமாக பேசவோ இசையை கேட்கவோ உரத்த ஒளியை இசைக்கவோ யாருக்கும் அனுமதி இல்லையாங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த கிராம மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக தாங்க உள்ளன. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிஞ்சு கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் ஷாப்பிங் அப்ளிகேஷன்ங்க. இந்த சைட்ல நீங்க வீட்டுக்கு தேவையான குக்கிங், பர்சனல் கேர், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பேபி கேர், பியூட்டி கேர், டிட்டர்ஜென்ட்னு உங்க வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் இந்த ஆப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆப் நவ் அவைலபிள் அட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோருங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல வீட்ல இருந்தே நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க. இதோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க.